முதலாவது ஓவியாவுக்கு உங்களுக்கான வார்த்தை கொக்கு நெட்ட 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 இட்ட முட்டை. கோழி போடும் முட்டை நீதான் ஏன் முட்டை கட்ட முட்டை. போடா பொட்ட. யார் தச்ச யார் பச்சை யார் தச்ச தா தா டச் தா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. looks a little bit like Ajit. மர்க்கா சொல்லு. Looks a little bit like Ajit. மர்க்கா சொல்லு. Looks a little bit like Ajit. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா. I'm keeping. நீ இங்கதான் இருக்கியா? உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். தலையோட பாட்டுக்கு முதல் பிரையாரிட்டி. அதனாலதான் பிக் பாஸ் செலக்ட் பண்ணி தலைப்பாட்டு கொடுத்திருக்காரு உங்களுக்கு. இது என்னடா புது பொருளியா இருக்கு. தலையால தான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. நானும் தலை தங்கச்சி. பிக் பாஸ் நான் எங்க வீட்டுக்கு போனோம். இப்பவே போனோம். ரைஸ் ரெடி பண்ணுங்க, நான் பேக் பண்றேன். பாஸ் ஒரு நிமிஷம். ஐயோ சரவணா தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வரமாட்டேன். அது இல்ல பாஸ், மழை பெய்யுது. இது ஒரு காரணமா வச்சு நீ திருப்பி வந்தாலும் வந்துருவேன். அதான் கொடை கொடுத்துட்டு போலாம். ஓவியாவையும் இன்னொருத்தரையும் காப்பாத்துறதுக்கு வந்த மொத்தமான ஓட்டுகள் எண்ணிக்கை 1,15,00,000. இருக்கிறதுலயே கம்மியான ஓட்ஸ் கஞ்சாகர் பொண்ண பேக் பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். அவனா நீ? As a woman, I cannot guarantee any safety if Barney is going to stay here without Karpanna. தெய்வமே, உனக்குள்ள ஆபத்தே வராது. உன்னால மத்தவனுக்கு தான் ஆபத்து. மூதேவி. 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான், 2000 ரூபாய் பந்தயம் குதிக்க மாட்டான். தம்பி என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? சார் அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார். ப்ளீஸ் சார். பிக் பாஸ் வீட்டின் சுற்றளவை தாண்டி வெளியே குதிக்க முயற்சித்தார். இந்த காரணத்தின் அடிப்படையில் பரணி பிக் பாஸ் வீட்டிலிருந்து உடனே வெளியேற்றப்படுகிறார். மொத்தம் 10 மாமியாருங்க. அவங்க கிட்ட மாட்டிருக்க ஒரே ஒரு அப்பாவி மருமகன் நான் தான். எல்லாரையும் பழி வாங்கணும்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். அதனால நீங்க எனக்கு ஓட் பண்ணுங்க. ஓகே? ஏங்க அவளை நம்பாதீங்க, கவுத்துருவா. அது சரி, நீ அப்பாவி போடுங்க, ஓட்ட போடுங்க. ரைசா சேர்ந்து உட்காருங்க. நீங்கள் எது பேச நினைத்தாலும் கேட்க நினைத்தாலும் அது ரைசா மூலமாகவே இருக்க வேண்டும். நான் ஒரு கலை மாமா மணி அவார்டு வாங்குறதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஓய், அதெல்லாம் உனக்கு புரியாது. கத்திய சோதனை